ஊர் விட்டு ஊர் வந்து என்னோடய வித்தை இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் இன் லா வீட்டில் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பெண்ணகரம் முன்னாடி இருக்குது. ஸோ நோம்பி போட்டிருக்காங்க, அதுக்காக தான் எல்லாருமே வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அந்த மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு செய்ய சொல்லிட்டாங்க. ஸோ மட்டனும் வந்துருச்சு கிடா வெட்டி, அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த ஷெப் மாதிரி நமக்கு வந்து அளவு இதெல்லாம் நமக்கு தெரியாது. என் கைக்கு வந்ததை நான் போட்டு செய்கிறேன் பாருங்கள். ஒரு நான்வெஜ் விருந்து வீட்டில் தயாராகனாவே தெரியும். முன்னாடி நாளே இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுருவாங்க. அதேமாதிரி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருந்தாங்க. நான் தான் தெரியாதனமாக அவசரப்பட்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து போட்டுட்டேன். சரி நம்ம வைக்கிறதான் குழம்பு, ஸோ இன்றைக்கி பெரிய வெங்காயத்தை போட்டே வச்சுருவோம். இன்றைக்கி கேமரா உமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சின்னநாத்த சிஸ்டர்ல பொண்ணு தான். பெரிய சிஸ்டர்ல வீட்டில் தான் விருந்து. கூறுக்கறி வந்து அந்த ஆட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆடு பிடிச்சி அதை வெட்டி கூறு பிரிச்சுக்குவாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்திருக்கு. பல்க் குவான்டிட்டிக்கு என் லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நான் பெருசாக சமைச்சதும் இல்லை, யூடியூப் பார்த்து நானே கற்றுக்கிட்டேன். என்னையே நம்பி கொடுத்துருக்காங்க. நடுவில் இவங்க கிணத்துல வந்து மீன் விட்டுருந்தாங்க, அதுக்கு பேர்லாம் என்னென்னு தெரில. அந்த மீனையும் வெட்டி மசாலா போட்டு வச்சிட்டோம். அது எதுக்கு வெஜ் பிரியாணியா? தக்காளி சாப்பாடு ஆகணும். சரி அப்படியே உங்கள் ஃபேஸ் நான் நீங்கள் யாரோ பூண்டு வடிச்சாங்க, மீதெல்லாம் நான் கொடுப்பேன். சரி அப்போ பீன்ஸ் ஒட்டினா உனக்கு வெஜ் பிரியாணி தான். அப்போ இது வேற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அங்கேயே வை, ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருடா. என்னோட பெரிய சிஸ்டர்லாவும் அப்புறம் என்னோட மருமகன் அதர் சிஸ்டர்லோட பையனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து வராங்க. நம்பி கூப்பிட்டுருந்தான். ஸோ அதில் 2 பேர் வெஜ் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. என்னோட சிஸ்டர்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக காய் சாப்பாடுக்கு ரெடி பண்ணோம். நல்லா இருக்கும். ஆறவும் ஆறாது வேற. கொட்டாங்குச்சியில் குடிச்சேன். நல்லா இருக்கும். ஓகே. இந்த பேஸ்ட் வந்து என்னோடய சிஸ்டர்லோட என்னோட நாத்தனாரோட மாமியார் செய்வாங்க. எப்பயுமே அவங்க வறுத்து அரைச்சி தான் குழம்பு வைப்பாங்க. நான்லாம் கூட மசாலா வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஆகிற மாதிரி கறி குழம்புக்கு அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுவேன். ஆனால் அவங்க எப்போயுமே அப்போதைக்கப்போ அரைச்சி தான் வைப்பாங்க. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் அவங்க அன்றைக்கி பல்க் குவான்டிட்டியில் செய்யணுன்ட்டு என்ன செய்ய சொல்லிட்டாங்க. இப்போல்லாம் இந்த மாதிரி டேஸ்ட்லாம் நான் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது. அவங்க ஊருக்கு போனாவே அந்த வறுத்து அரைச்சி வச்ச குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் அதை அவங்க வறுத்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதிலே ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு சைட் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா 10 மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி வச்சிடலான்ட்டு சிக்கன் கிரேவியும் செஞ்சாச்சு. நார்மலாக எல்லோரும் செய்கிற மாதிரி தான். ஸோ அதோட மேக்கிங்லாம் நம்ம காமிக்கல. இங்கே வெஜ் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு, அங்கே சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு ஒர்க்காக முடிக்க அடுத்த ஒர்க் வந்துச்சு. ஸோ இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுவும் பல்க் குவான்டிட்டி தான், 4 கிலோவுக்கு மேலே செய்யணும். என் லைஃப்லேயும் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். கையெல்லாம் நடங்குது. இதெல்லாம் அவங்க வீட்லேயே காய்ச்சின நெய் தான். ஸோ நல்லா இருக்குன்ட்டு அதையே ஊற்றியாச்சு. கடையில் வாங்கலன்னு தான் பார்த்தா அப்புறம் வீட்லேயே நெய் இருக்குன்ட்டாங்க. ஸோ அதையே ஊற்றியாச்சு.
யாரும் அட்டையை போட்டீங்க எதுக்கு எங்கள் தக்காளி என்னங்கக்கா இல்லை இல்லை போட்டுங்க உங்களுக்கு தேவையான எடுத்துங்க என்னது வச்சுக்கிறியா மாமாட்ட கொடுங்க போட்டு ஏதோ ஒரு சேனல் தாத்தா சொல்லுவாங்க இஞ்சி பூண்டு இன்னைக்கு ஒரு மாஸ்க் ஆமாம் பாக்ஸ்கான் மேனேஜர் வேறு உங்களுக்கே கொடுக்காம இருக்காங்களா பாக்ஸ்கான் மேனேஜருக்கே கொடுக்கலீங்களா ஒரு மாதம் யூஸ் பண்ணுறதில்ல நீங்கள் ஒரே நாள் இப்போலாம் எங்கே போனாலும் பிரியாணி தான் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பிரியாணி லவர் எனக்கே பிரியாணி இருக்கு ஒரே நாளைக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் கரண்டி தர முடியல நான் தான் கூப்பிட்றேன் உங்கள் ஆயா சமைக்க வந்துட்டு நான் உனக்கு அசிஸ்டண்டாக வந்துடுறேன் போகலாம் தான் நல்லா சமைக்கிறே பார்க்கல கத்தி என்ன பார்க்குறேன் மசாலா போட்டுக்கலாம் என்ன உள்ள மசாலா கட்டிக்கிட்டே இருக்கு சரியில்லை கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் அமெரிக்கா அதை நான் பாட்டி சொல்லிட்டு இருக்கேன் நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃபர் காமிச்சு போகலாம் எல்லாமே பெருசாக தான் இருக்குது யாருக்கு வேணும் கடைசியாக பிடிச்சிமையோ எலும்பு சதையை மட்டும் பிச்சு விட்ரு இது பண்ணி இது நாளைக்கு
இதோட சமைச்சு முடிக்கிறப்ப தம் உடைக்கிறப்பலாம் நான் வீடியோஸ் எடுக்கல. ஏன்னா நான் ஊருக்கு உடனே கிளம்பி ஆகணும். அங்கேருந்து நாமக்கல் வரணும். ஸோ சமைச்சு முடிச்சுட்டு உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஒரு 3/4 பதம் தான் சாப்பாடு வெந்திருந்துச்சு அந்த 1/4 பதம் வேவில். மற்றபடி சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனக்கே அப்படியே ஐஸ் கட்டி எடுத்து தலையில் வச்சு இருந்துச்சு. ஸோ செம்ம ஹாப்பியாக அந்த டேவை அங்கே வந்து என்னோடய 2 சிஸ்டர்லா பசங்க கூட என்ஜாய் பண்ணிவிட்டு நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன். சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, சிக்கன் பிரியாணி ஒரு வெளுத்து கட்டிட்டு ஊருக்கு கிளம்புறேன். நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்து தூங்கிக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே ஊருக்கு வரணும். ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.